ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றமழை சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கர்ணாவை எப்போவுமே அபி எதிர்த்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போது அவங்க எதிர்த்து நிற்கிறது, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன், நான் அனுபவித்த வழியை 10 மடங்காக உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போனது கர்ணாவால் ஏற்றுக்கவே முடியல. படித்து சொன்னார், நம்ம கர்ணாவோட லாயர் இந்த விஷயத்தில் அவசரப்படக்கூடாது, நீ புத்திசாலிங்கிறத தான் காமிக்கணுமே தவிர உன்னோட பலத்தை யாருக்கும் காமிக்கக்கூடாது, அப்படி காமிச்சேன்னா நீ கண்டிப்பாக மாட்டிக்குவே அப்படின்னு சொன்னார். அதையும் தாண்டி நான் யார் சொல்கிறதையும் கேட்குறதா இல்லை, கண்டிப்பாக அபிக்கும் அவளோட குழந்தைக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், அதனால் அவளை சுற்றி இருக்கிற எல்லாரும் பயந்து மிரண்டு அவளை விட்டு ஒதுங்கி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பிளான் பண்ணியிருக்காரு. பட் அபியோட உயிர் போகக்கூடாது. இப்போ அவள் என்னை மிரட்டிட்டு போனது தான் கடைசி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும். அவளை மிரட்டி அவள் பயந்து அவள் பயப்படுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளோட உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கர்ணா. இந்த பக்கம் நம்ம அபியும் சுடரும் அடுத்த நாள் தஞ்சாவூர் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம சண்முகம் கூட வர்றதா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் பிரச்சனையை நானே பார்த்துக்குவேன்னு ஏற்கனவே அண்ணி நம்ம எல்லாரையும் பேசுகிறதுக்கு சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம், நம்மளே நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்க வேண்டாம், நான் இன்றைக்கி போவேன், நாளைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு காலையிலையோ கூட வந்துடுவேன் வேலை முடிஞ்சதுன்னா. பட் நம்ம எல்லாரும் மறுபடியும் இந்த வீட்டில் தான் இருக்கணும், அண்ணி கூட பேசாமையும் பிள்ளைங்க கூட சுடர் பேசாமையும் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும்னா நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் ஒரே ஒரு சொல்யூஷன், தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு. அந்த வெற்றியை வாச்சு கூட கூட்டிகிட்டு போகலாம் இல்லைம்மா, ஏன் கர்ணாவுக்கு மட்டும்தான் பாடி கார்டாக இருப்பானா, கட்டின பொண்டாட்டி நீ உனக்கு பாடிகார்டாக இருக்க மாட்டானா அப்படின்னு. கட்டின பொண்டாட்டி அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நினச்சி அவன் என் மேலே பழி போட்டான், அவன் இப்போ கூட திருந்திட்டான்னு நம்ம எப்படி நான் நம்புறது? அவனை என் கூட கூட்டிகிட்டு போகிறது சகுனியை கூட வச்சுக்கிற மாதிரி தான், அவன் கர்ணாவுக்கு தான் இப்போ கூட சப்போர்ட் பண்ணுறான்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. பிரபாகரன் சார் சொல்கிறாரு, வெற்றி விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை, அவர் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. வெற்றியாக இருக்கட்டும் கர்ணாவாக இருக்கட்டும் 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேனேண்ணா அப்படின்றாங்க. அதுவும் சரிதாம்மா, ஆனால் நீ பத்திரமா போயிட்டு வரணும், நான் வேணும்னா வண்டி ஏதாவது புக் பண்ணி தரவா அப்படின்றாங்க. இல்லைண்ணா வேண்டாம், நமக்கு இருக்கிற காசு பிரச்சனைக்கு இது ஒன்று தான் குறைச்சலா, நான் பஸ்லேயே போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் தூரம் தானேண்ணா, சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் எவ்வளோ தூரம் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு கிளம்பலான்ட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. பிரபாகரன் வராரு. என்ன சார் அப்படியே தனியாக அனுப்புறதை நினச்சா எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தான் சரளாவும் ஏதோ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. என்ன அபி கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அண்ணி, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. உனக்கு தேவையான ஆதாரம் அங்கே கிடைக்கும்னா அதுக்காக எப்பாடுபட்டாவது அந்த ஆதாரத்தை வாங்கிட்டு வா, நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி நிரந்தரமாக அந்த சுடருக்காக நீ வெளியே வரணும், உன்னை வச்சு எங்களை எல்லாரையும் அவமானப்படுத்தினாங்க, அது எல்லாமே இல்லைன்னு ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சரளா சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் சண்முகமும் சொல்கிறாரு. பட் நான் கூட வரேன்னா வேண்டாங்கிறா அப்படின்றாரு. ஆமாம், நீங்கள் எதுக்கு கூட போய்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவளே பார்த்துப்பா, 10 வருஷம் ஜெயிலில் இருந்தவளுக்கு இதெல்லாம் கூட பார்க்க முடியாதா என்ன, ஆனால் சுடரை கூட்டிகிட்டு போக வேண்டாமே அப்படின்னு சரளா சொல்கிறாங்க. இல்லை நீ அவள் என் கூட வரட்டும், வர்றது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது, ப்ளஸ் நீங்கள் எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு, பரவாயில்ல நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதானே நான் சொல்கிறத எப்படி கேட்பீங்க நீங்கள் அப்படின்னு கோவமாக உள்ளே போயிடுறாங்க. ஆனால் போனாலும் கூட திரும்ப வந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறாங்க அபிக்கு, குடிச்சிட்டு போ, கண்டிப்பாக நீ போகிற காரியம் உனக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. உன் அண்ணி சொல்லிட்டால, கண்டிப்பாக உனக்கு தேவையான அந்த க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சண்முகமும் சொல்கிறாங்க. இப்போது பிரபாகரன் வந்த விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி அவர் கையில் இருக்கிற ஃபோனை அபிக்கிட்ட கொடுக்குறாங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க சார், ஃபோன் பண்ணுறது தானே, நான் இதிலேருந்தே கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஃபோன் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன்னா என்ன பண்ண முடியும், 1க்கு 2 ஃபோன் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அது நீங்கள் ஃபோன் பேச யூஸ் பண்ணிக்கோங்க, நான் சொன்னல அந்த டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிதுன்னா உடனே எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, நான் தான் சொன்னேன்ல கர்ணாவால் என்ன ஆபத்துனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இப்படி ஒரு காரியமாக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க போய் அது அவன் கைக்கு போயிடக்கூடாது, கிடைச்ச உடனே அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடணும், அதுக்கு சம்மந்தமாக எது கிடைச்சாலும் சரி, ஒருவேளை அந்த ஆள் அதாவது இந்த டாக்டரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல அவரை நீங்கள் பார்த்துட்டு பேச முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, அவர் பேச அலோவ் பண்ண மாட்டேங்கிறாருன்னா அவரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த ஃபோனை வாங்கி பேக்கில் வச்சுக்கிறாங்க. சிம்மை கழட்டி மாற்றிக்கலாமா அப்படின்னு நம்ம அபி பேசும்போது அதுலேயே ஆக்சுவலாக ஒரு சிம் இருக்குது, நீங்கள் உங்கள் பர்சனல் சிம்மை அந்த ஃபோனில் போட்டு யூஸ் பண்ண வேண்டாம், அது உங்ககிட்ட தனியாக இருக்கட்டும்,
அந்த நம்பர் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எனக்கு ஏதாவது கால் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நம்பர்லேருந்து பண்ணாதீங்க, இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் அனுப்புகிறாங்க. சுடர் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம வெற்றி வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ அபியும் சுடரும் வெளியே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வெற்றி நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே அபிக்கு பயங்கர கோவம் வருது. இவன் பார்க்குறானே நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருவானோ அப்படின்னு பயந்துட்டும் இருக்காங்க. ஆமாம், அவனுக்கு என்ன அவ்வளோ அக்கறையா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆட்டோ வந்ததுக்கப்புறம் அபியும் சுடரும் அதுலேருந்து ஏறி கிளம்பிடுறாங்க. ஆனால் வெற்றி வந்து சுடர் ஸ்கூலுக்கு வராததுக்கு காரணம் அபியும் சுடரும் எங்கேயோ கிளம்புறாங்க, என்ன ரீசனுக்காக போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறாரு. பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது அபிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் போகிற விஷயத்தை அப்படியே கூட ஸ்டாப் பண்ணிடுவா அப்படின்னு யோசிச்சு அவர் டூ வீலரை விட்டுட்டு ஒரு கேப் புக் பண்ணி அதில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அபி ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிடுறாங்க. அபியும் சுடரும் தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. அதை வெற்றி பார்த்துட்டு அந்த பஸ் எங்கெல்லாம் போகுது, எந்த வழியாக போகுதுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த டவுட் வந்து நம்ம அபிக்கு வரலை, வெற்றி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. அப்படியே போயிட்டான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இப்போது இவங்க ஒரு வழியாக தஞ்சாவூர் ரீச் ஆகுறாங்க. இந்த பக்கம் பிரபாகரனுமே அந்த மாணிக்கத்தை தேடி ஒரு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அந்த இடத்துல மாணிக்கம் இருந்தாருங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லாமல், தடயமே இல்லாமல் அழிச்சிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காரு. இது தெரிஞ்சு ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு நம்ம பிரபாகரன். அதுக்கப்புறம் அபிக்கு கால் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, நான் வேணும்னா அங்கே கிளம்பி வரேன் அப்படின்றாங்க. இல்லை சார், நான் தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. சரிங்க அபி, எல்லாம் ஓகேவா, எல்லாம் பர்ஃபெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போதைக்கு ஓகே தான், நான் சுடரை அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புறேன், நீங்கள் ஒன்றும் பதற்றப்பட தேவையில்லை சார், நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், அங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கே வந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு அபி, அந்த மாணிக்கம் இங்கே இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கான், அவனை நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பிரபாகரன் கடுப்பாகிறாரு. நான் இங்கே வரதுக்கு பதிலாக உங்கள் கூட வந்திருக்கலாம் போல இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட நான் கிளம்பி வரேன் அப்படின்றாரு. இல்லை பரவாயில்லை சார், நான் அப்படி உங்களோட நீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் சார்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம அபி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு சுடரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சுடர், இந்த வீட்டில் ஒரு ஆண்டி இருப்பாங்க, அவங்க கூட நீ இருந்துக்கோ, நான் ஈவினிங் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஈவினிங் வரைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அங்களும் சில குழந்தைங்கள் இருப்பாங்க, அவங்க கூட நீ விளையாடிட்டு, ஆண்டி டியூஷன் எடுக்கிறாங்களாம், அவங்க கூட உட்காந்து நீயும் படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கே விடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு எங்கேயோ வெளியில் போயிருக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மெய்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவள் வரட்டும், நான் பார்த்து பேசி விட்டுட்டு போகிறேன்னு. பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் அபியோட பயம் அப்படிங்கிறதுனால அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி சுடர் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அபி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஒரு கார் இவ்வளோ நேரம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருது, அதை நோட் பண்ணவே இல்லை அபி. சுடர் அங்கே விட்டதுக்கப்புறம் அபி அதே ஆட்டோ பிடிச்சி வேறு ஒரு இடத்துக்கு, அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள கூப்பிடுறாங்க, எனக்கு துணைக்கு வா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இங்கே எந்த ஏரியாவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பிரபாகரன் சொன்ன அந்த அட்ரஸை தேடி இவங்க அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அவங்க ரெண்டு போயிட்டு இருக்கும்போது வெற்றியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கான்னு தெரியுது, ஏன் குழந்தைய அங்கே விடணும் அப்படிங்கிற மாதிரி. சுடருக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படின்னும் நம்ம வெற்றி வந்து பயந்துட்டு இருக்காரு. அப்போது எதார்ச்சியாக ஒரு இடத்துல நம்ம கர்ணாவோட காரை பார்க்குறாங்க. கர்ணாவும் அதில் உட்காந்துட்டு இருக்காரு. அடியாட்கள் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. என்ன கர்ணா இந்த நேரத்தில் இங்கே இருக்கான், அபியும் சுடரும் இங்கே வந்திருக்காங்க, ஒருவேளை இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானா, இல்லை பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது வந்திருப்பானா, என்னவா இருக்கும், சுடருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு வெற்றி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அதாவது அபி எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத விட சுடர் சேஃபாக இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சு வண்டியை திருப்புறாரு. இல்லை சுடர் அங்கே தான் இருக்கான்னு நமக்கு தெரியும், முதல்ல அபி எங்கே போகிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடரை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை அது கூட சேஃப் இல்லை, நம்ம புலிக்குட்டியை வர சொல்லிடலாம் அப்படின்னு புலிக்குட்டிக்கு ஃபோன் பண்ணி அந்த அட்ரஸை கொடுத்து அந்த இடத்துல சுடர் இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் அங்கே சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம வெற்றி ஃபாலோ பண்ணிட்டு போனது வேஸ்ட் ஆகலை. ஏன்னா அபி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆகியும் வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பியூன் கிட்ட காசு கொடுத்து எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பியூன் போயிட்டு அபிகிட்ட கேட்குறாங்க, எதுக்காகம்மா இங்கே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டரோட பேரை சொல்லி இவரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்றாங்க. அவர் இன்னைக்கு டியூட்டிக்கு லேட்டாக வருவார் போல இருக்கு, அவர் தனியாக கிளினிக் வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க.
இல்லை அவருக்கு இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவரோட வீடு எங்கன்னு தெரியுமா? அவரை நான் நேரில் கூட பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டினா கிளினிக் அட்ரஸ் கொடுத்தா கூட ஓகே அப்படின்றாங்க. இல்லைம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க பார்க்குறதுக்குன்னு கேட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. இல்லை நான் அது அவர்கிட்ட தான் பேசணும், ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி ஓகே, இன்னொரு அரை மணி நேரம் உட்காருங்க, வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் வெற்றிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. என்ன விஷயமா பார்க்க வந்திருப்பாங்க அந்த டாக்டரை அப்படின்னு நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே, இவங்க இங்கே இருக்கட்டும், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் டாக்டர் வரதுக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போய் சுடரை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வெற்றி வந்து சுடரை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. சுடரை காணோம், இப்போ தான் யாரோ வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஒருவேளை குட்டி புலி வந்திருப்பானோ அப்படின்னு யோசிச்சு ஃபோனை காமிச்சு இவன் வந்து கூட்டிகிட்டு போனான் நான் குழந்தைய அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு பயப்படுறாங்க. ஒருவேளை ஆளை யாராவது அனுப்பியிருப்பானா குட்டி புலி, இல்லை கர்ணாவோட ஆளுங்களா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு குட்டி புலிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பயப்படாத வெற்றி, பதற்றமாகாத, நான் தான் பசங்களை விட்டு கூட்டிகிட்டு வர சொன்னேன். நான் போனால் கண்டிப்பாக ஒருவேளை அபி அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறதுக்காக அவங்கள பயமுறுத்தி குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணி மட்டும் அபிக்கிட்ட சொல்லிடாமல் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு. அது அபிதான் அவங்க ஆளுங்களை வச்சு குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்களாமா அப்படின்றாங்க. அதுக்கு எதுக்கு அவங்க அவ்வளோ பதற்றமாக கூட்டிகிட்டு போனோம், நாங்கள் பயந்துட்டோம் குழந்தைய கடத்திட்டாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அபிக்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. நான் ஏன் அபிக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த குழந்தை என்னோட குழந்தை தான், அபியோட ஹஸ்பண்ட் நான் தான். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அபி எப்படி சொல்லியிருக்கா என்னை பற்றினு தெரியல, இங்கே பாருங்கள் அப்படின்னு சுடரும் வெற்றியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் காமிக்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, அது என்னோட குழந்தை, என் குழந்தைய நான் பத்திரமா தானே பார்த்துக்குவேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு வெற்றி வந்து குழந்தை சேஃபாக தானே இருக்கா புலிக்குட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட போகிறாங்க. அங்கே போனால் அபியை காணோம். அந்த பியூன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடுறாங்க. அவரை பார்த்த உடனே எங்கே இவங்க காணோம், நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னும் போது இப்போ தான் யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுந்து போனாங்க அப்படின்றாங்க. யார் கூப்பிட்டது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்ணாவோட ஆளுங்க அவங்கள எல்லாரையும் தெரியும்ல, அவங்களில் யாராவது இருக்குமா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இவங்களில் யாராவதான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லி அதில் 2 பேர் தாடி வச்சிருக்கிறவங்கள காமிச்சு இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம கர்ணா தான் அபியை கடத்திட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. டாக்டர் வர சொன்னாங்க அப்படின்னு போய் சொல்லி கூப்பிட்டு போனதாக அந்த பியூன் சொல்கிறாரு. பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுது, நீங்களாவது ஒரு வார்த்தை தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. நான் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தேன், நான் அவங்கக்கிட்ட வர்றதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட என்னையா நீ அப்படின்னு சொல்லி வெற்றி பதற்றத்தோடு கிளம்பும்போது பிரபாகரன் கிட்ட இருந்து வெற்றிக்கு கால் வருது. எங்கே இருக்கீங்க? தஞ்சாவூருக்கு அபியும் சுடரும் போனாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆபத்து போல இருக்குது, ஏதோ டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்றாங்க. நானும் தஞ்சாவூரில் தான் இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அபியை பார்த்தேன், ஒருவேளை கர்ணாவால் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன், திடீர்னு காணோம், கர்ணாவோட ஆளுங்க தான் அபியை கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு. வெற்றி, இதில் உங்களுக்கு எதுவும் பங்கு இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க, கவலைப்படாதீங்க, அபியை பத்திரமா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு என்கிட்ட ஒப்படைக்கணும், நீங்கள் அபியை காப்பாற்றினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், சுடர் சேஃப் அப்படின்றாங்க. சரி ஓகே, நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நானும் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் கிளம்பிட்டாரு. இங்கே வெற்றி பதற்றத்தோட ஒருவேளை சுடர் அங்கே விட்டோம்ல, அவளை தேடி அங்கே போயிருப்பாளா அபி அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் தூரம் போகிறாரு. போகிற வழியில் ரொம்ப கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும். என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நம்ம வெற்றி அங்கே போய் பார்த்தா அங்கே அபி மயங்கி கிடக்குறாங்க. நிறைய வந்து பிளட்டு போயிட்டுருக்கு. எங்கெங்கே வெட்டினாங்கன்னு தெரியல, ஒரு 2-3 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை வெட்டி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. கர்ணாவோட வேலை தான் அப்படின்னு வெற்றிக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாரும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு ஏதாவது இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து அபியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அபி வந்து வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றி தான் நம்மளை தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க கண்ணு அசர்றாங்க, மயக்கம் வருது அவங்களுக்கு. அபி ஒன்றும் இல்லை, இங்கே பாரு கண்ணை முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாம் தெளித்து அவங்களுக்கு மயக்கம் வர விடாமல் வெற்றி பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் அபியால் கண்ட்ரோலே பண்ண முடியல. மறுபடியும் தண்ணி தெளித்து பேசி அவங்க கண்ணத்தில் தட்டி அவங்களுக்கு மயக்கம் வர விடாமல் பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய், அதாவது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அபி எவிடன்ஸ் தேடி போனாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஐசியூவில் வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க, சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு குண்டடிப்பட்டதுனால ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க, பிளட் லாஸ்லாம் நிறைய ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான பணம் மொத்தத்தையும் அவர்கிட்ட சொல்லி வெற்றிக்கிட்ட சொல்லி கட்ட சொல்கிறாங்க. வெற்றியும் கட்டுறாரு. ஆக்சுவலாக நம்ம வெற்றியை பொறுத்த வரைக்கும்
அபி உயிர் பொழைச்சா போதும், எந்த தப்புமே பண்ணாமல் 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கா, எந்த பாவமும் பண்ணாமல் அந்த குழந்தையும் சேர்ந்து தண்டனை அனுபவிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு வெற்றி நினச்சாரு. அபி கண்ணு முழிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லவும் வெற்றி உள்ளே போகிறாரு. அபி அப்படியே கண் கலங்கி வெற்றிக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க. என்ன அபி அப்படின்றாரு. நீ இல்லைனா கண்டிப்பாக இன்னைக்கு நான் செத்துருப்பேன், என் குழந்தைக்கு யாருமே இல்லாமல் போயிருந்திருப்பாங்க, ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. நீ ஏன் குழந்தைன்னு சொல்கிற, நம்ம குழந்தைன்னு சொல்ல மாட்டியா, இப்போ கூட என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலையா, நீ பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்காக நான் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தேன்னா ஒரு வேளை யோசிச்சு பாரு, நான் ஏன் உன்னை இப்போ காப்பாற்ற போகிறேன், கர்ணாவோட ஆளுங்க தான் உன்னை கூப்பிட்டு போயிருக்காங்க, கர்ணாவோட ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சென்னையிலேருந்தே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இப்போ கூட நான் கர்ணாவோட கூட்டு சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன், இல்லை உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் உங்ககிட்ட ஏதோ சில விஷயங்களை கறக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்கேன்னு நினச்சா அது உன்னோட முட்டாள்தனம் அபி, தயவு செஞ்சு என்னை நம்பு, நான் மாறிட்டேன், நான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன், புரியாமல் தெரியாமல் செஞ்ச தப்பு தான் அது, நீ பண்ணியிருக்க மாட்டேங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு வெற்றியும் சொல்கிறாரு. அபி அந்த நிலைமையில் அவரால் பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போவுமே சுடர் அப்படின்னு அவங்க ஞாபகம் ஃபுல்லாக சுடர் மேலே இருக்குது, அதனால் அழுகுறாங்க. இல்லை புலிக்குட்டி கிட்ட சொல்லி சுடரை பத்திரமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன், கர்ணாவை தஞ்சாவூரில் பார்த்ததுலேருந்தே அவன் உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பானோன்னு நினச்சி தான் நான் ரொம்ப அலர்ட்டாக உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரும் அழுகுறாரு. நீ எதுக்கு அழுகுற வெற்றி அப்படின்னு அபி கேட்குறாங்க. நீ இப்படி இருக்க உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்காதா, நீ தப்பு பண்ணியிருக்கணும் போது கூட என்னால் உன்னை அந்த வெள்ளைப்படவில் பார்க்க முடியல, இப்போ நீ தப்பு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி உன்னை என்னால் இப்படி பார்க்க முடியும், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஓன்னு கதறி கதறி அழவே ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வெற்றியும் அபியும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை இதோட சரி அப்படின்னு நன்றி சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட இருந்து விலகியே இருக்க போகிறாங்களா அபி அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.